கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை காண்பது. எல்லாரும் மறுபடி கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்பை மறுபடி நான் சொல்றேன். யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை என்ன செய்வது? காண்பது. கவனிங்கள், பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் அநேக தேவ மனிதர்களை என்ன செய்கிறீர்கள்? பார்க்கிறீர்கள். ஆதாம் தொடங்கி மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு தேவ மனிதனும் இயேசுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? பிரதிபலித்தார்கள். கவனிக்கிறீங்களா? யாருடைய வாழ்க்கையை பிரதிபலித்தார்கள்? இயேசுடைய வாழ்க்கை. நீங்கள் ஆதாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஆதாமுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு இருப்பார். நோவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நோவாவுடைய வாழ்க்கைக்குள்ளே யார் இருப்பார்? இயேசு. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு இருப்பார். ஈசாக்கை எடுத்துக்கொண்டால் ஈசாக்குடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு இருப்பார். யாக்கோபை எடுத்துக்கொண்டால் யாக்கோபுடைய வாழ்க்கையில இயேசு இருப்பார். யோசேப்பை எடுத்துக்கொண்டால் யோசேப்புடைய வாழ்க்கையில இயேசு இருப்பார். இப்படி பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒவ்வொரு தேவ மனிதருடைய வாழ்விலே யாரை பார்க்கலாம் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள். யாரு? பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள். அதுக்காக இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள். இவருடைய கதாநாயகர்களை யாருன்னு சொல்லி என்ன செஞ்சாதீங்க கேட்டாங்க. புரியுதா? இவர்கள் எல்லோரும் பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பிரதான கதாநாயகர் இருக்கிறார். அவர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு. அப்படி என்றால் இந்த பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள் எல்லோரும் யாருடைய வாழ்க்கையை பிரதிபலித்தார்கள் என்றால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான கதாநாயகர் யார்? ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையை இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிரதிபலித்தார்கள். யாருடைய வாழ்க்கையை பிரதிபலித்தார்கள்? ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? பிரதிபலித்தார்கள். இப்படி பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் இருக்கிற அனைவரும், பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் இயேசுடைய வாழ்க்கையை பிரதிபலித்தார்கள். இதில் யோசேப்பு என்ற தேவ மனிதன் தான் இயேசுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில அவன் 100% என்ன செய்தான்? அவன் பிரதிபலித்தான். மறுபடியுமாக பழைய ஏற்பாடிலே அநேக பரிசுத்தவான்கள் அனைவரும் இயேசுடைய வாழ்க்கை என்ன செய்தார்கள்? பிரதிபலித்தார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவானுடைய வாழ்விலே இயேசுவை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இதுல யோசேப்பு என்ற மனிதன் தான் இயேசுடைய வாழ்வை 100% என்ன செய்திருக்கிறார்? பிரதிபலித்திருக்கிறார். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனித்தால் மற்ற பரிசுத்தவான்களை காட்டிலும், பழைய ஏற்பாடு நாட்கள் இருக்கிற மற்ற கதாநாயகர்களை காட்டிலும் யோசேப்புக்குள்ளதான் இயேசுவை எத்தனை சதவீதம் பார்க்கலாம்? 100% பார்க்கலாம். பார்க்க விரும்புறவங்களா கையிட்டு வராமல் எத்தனை சதவீதம் பார்க்கலாம்? 100%. கவனிங்க, இந்த பிரசங்கத்தை இந்த வாரத்தில் என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. அடுத்த வாரம் என்ன செய்யும்? தொடரும். ஏனென்றால் யோசேப்பு இறுதி வரை எப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும்.
ஆகையால் தொடர்ந்து போவோம். நேரம் இருக்கும் வரை. நேரம் ஆகிவிட்டது என்றால் எங்கே நாம் விடுகிறோமோ நிறுத்துகிறோமோ அடுத்த வாரத்தில் மறுபடியும் என்ன செய்யலாம், தொடரலாம். வேகமாக ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 8-9 வசனங்களை வேகமாக எடுத்துக்கொள்ளும்படி. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8-9 எடுத்தீங்களா? அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறான். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கவனிங்கள், யோசேப்பு எகிப்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். போத்திபார் வீட்டில் இருக்கிறான். போத்திபார் என்பது அவனுடைய பெயர் அல்ல. போத்திபார் என்றது அவனுடைய பதவிக்கு இருக்கிற பெயர். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை போத்திபார் நன்கு அறிந்ததினால் ஞானவானா இருக்கிறான், குணசாலியா இருக்கிறான், திறமையானவனா இருக்கிறான், அறிவாளியா இருக்கிறான் என்று கண்டு தன்னுடைய வீட்டில எல்லாவற்றிற்கும் அவனை என்ன செய்கிறார்? முதன்மையாக வைக்கிறார், அதிகாரியாக வைக்கிறார். போத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறார்? யோசேப்பை தன்னிடத்தில் பாவம் செய்யும்படி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அதற்கு யோசேப்பு இணங்காமல், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதனால நீ சொல்லுகிற இந்த தகாத காரியத்தை, இந்த கொடிய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்தில் இருந்தவன் என்ன செய்கிறான்? ஓடுகிறான். இடத்திலிருந்து என்ன செய்கிறான்? ஓடுகிறான். இதற்கு ஆதாரமாக புதிய ஏற்பாடிலே நாம் என்ன வசனத்தை பார்க்கலாம் என்றால், மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-3 வசனங்களை முதலாவது எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1-3 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சரி, இப்ப இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது யாரு? சத்தமா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நபர் பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, இயேசுவை சாத்தான் தான் என்ன பண்ணான்? வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். சாத்தானால சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை யார் கொண்டு போனா? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். இப்போ ஒரு கேள்வி, எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போனது யாரு? சொல்லுங்க. கொண்டு போனாரா இல்லையா? வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படுவதற்கு, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். எகிப்திலே யோசேப்பை உயர்த்துவதற்கு கர்த்தரே யோசேப்பை எங்க கொண்டு போனார்? எகிப்துக்கு கொண்டு போனார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்ப இயேசுகிட்ட யார் வர்றான்? ஆமா, அங்க என்ன எழுதிருக்கு? சோதனைக்காரன். சில பேர் இப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, இயேசுதான் நன்மையும் செய்யறாரு, இயேசுதான் சோதிக்கிறாரு. நீங்க யாராவது அப்படி விளங்கிருக்கீங்களா? யாராவது சரி சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே ஏன்பா இப்படி என்ன சோதிக்கிற? அவர் ஒருவரையும் என்ன செய்வதில்லை?
சோதிப்பது இல்லை. அப்ப பிசாசுக்கு வேதத்துல பல பெயர்கள் இருக்கிறது. அதில ஒரு பெயர் தான் என்ன பெயர்? சோதனைக்காரன். பிசாசு வந்துட்டான், பிசாசு வந்துட்டான் பாருங்க. சோதனைக்காரன் வந்துட்டான் பாருங்க. பாவம் வந்து நிற்கிறது. இயேசுவுக்கு முன்பாக வந்து என்ன நிற்கிறது? பாவம் வந்து நிற்கிறது. யோசேப்புக்கு முன்பாக போத்திபார் மனைவி என்ற வடிவிலே வந்து என்ன நிற்கிறது? பாவம் வந்து நிற்கிறது. புரிஞ்சு ஒரு அமைஞ்சுங்களேன். 8, 9, 10 வசனங்களை எடுத்துக்கணும். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் தான். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8, 9, 10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே. அங்க இப்படியாப்பட்ட பொல்லாப்பை தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன்? போத்திபார் மனைவிடத்தில் யோசேப்பு சொல்லுகிறான், இப்படியாப்பட்ட பாவத்தை நான் உன்னோடு என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். இங்க பிசாசை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன், நான் உன்னை வணங்க மாட்டேன். யோசேப்பு அங்கே பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். இயேசு இங்கேயும் பாவத்துக்கு என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். பாவத்தின் வழியிலே யார் இருக்கிறார்? பிசாசு. சரி, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? எப்போது எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? சொல்லுங்க. இந்த இடத்துல யோசேப்பு தப்பிச்சிட்டான். ஆனா பின்னாடி வந்து ஒருத்தர் விழுந்துட்டான். கவனிக்கிறீங்களா? யார் விழுந்தா? தாவீது விழுந்துட்டான். புரியுதா? புதிய ஏற்பாடுல இயேசு என்ன பண்ணார்னா, சாத்தானை எதிர்த்து நின்றார், பாவத்தை எதிர்த்து நின்றார், சாத்தானை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார். இயேசு கூட இருந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். யார சொல்லலாம்? யூதாஸ் காரியர். அப்படின்னு 2 நிகழ்வையும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல 2 நிகழ்வையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாடுல 2 நிகழ்வையும் பார்க்கிறோம். அப்படின்னால் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கவும் முடியும், பாவத்திற்கு இணங்கவும் முடியும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ எப்போது எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கொஞ்சம் விடாம சொல்லுங்களேன். இப்ப யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை காண்பது அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இயேசுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம யாருடைய வாழ்க்கையை பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமாம் சொல்ல போறீங்க? இன்னும் பாருங்க, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில யாரை பார்க்கணும்? பின்னாடி புரியுதா பேச? உங்களுடைய வாழ்க்கையில யாரை பார்க்கணும்? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசை என்ன செஞ்சிடக்கூடாது? பார்த்திடக்கூடாது. ஆனா பிசாசு என்ன பண்ணணும்? தூண்டுவான். இவங்க அவருடைய வாழ்க்கையில என்ன பிரதிபலிக்கணும், இவங்க வாழ்க்கையில மற்றவங்க என்ன பார்க்கணும். புரியுதா? அப்படி என்றால் என் வாழ்விலே நான் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். யோசேப்பு வாழ்க்கையில எப்படி இயேசுடைய வாழ்க்கை, அதுபோல இயேசுவினுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கை அடங்கி இருக்க வேண்டும்? இயேசுடைய வாழ்க்கை. புரியாம சொல்லல, மொத்தத்தில் நான் இயேசுவை போல என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நீங்கள் எல்லோரும் என்னை போல் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும்.
அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவர்கள் யாரை போல் வாழ்ந்து முடித்தார்கள்? இயேசுவை போலவே வாழ்ந்து முடித்தார்கள். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, பிசாசு இந்த பிள்ளைகள் இயேசுவை போல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அதுதான் சுபாவத்தை மாத்துறான், குணங்களை மாத்துறான், செயல்களை மாத்துறான். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் எப்படி பாவத்திற்கு எதிர்த்து நின்று பாவத்தை மேற்கொண்டு வெற்றி அடைந்தார்களோ அதே போல நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் எதற்கு எதிர்த்து நிற்கணும்? பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு, பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பாவத்திற்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். எல்லாரும் கவனிங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கும் பாவம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, பாவம் இருக்கா இல்லையா? பாவம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆனால் பாவத்தை மேற்கொள்ளுகிற வழியை இயேசு உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். புரிந்துகொள்ளாமல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழியை அறியாமலே இருக்கிறவர்கள் அவர்கள் மறுபடி எதில் விழுக வாய்ப்பு இருக்கிறது? பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது பாருங்க, நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் யாரை பார்த்து கொண்டு வருகிறோம்? இயேசு. யோசேப்பும் பாவத்துக்கு எதிர்த்து நின்றார், இயேசுவும் பாவத்துக்கு என்ன செய்தார்? எதிர்த்து நின்றார். வேகமா 2வது குறிப்பு, ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? இருந்தா கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல என்னோடு, சொல்லுங்க, என்னோடு, சத்தமா என்னோடு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறான்? இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறான்? போத்திபார் மனைவி வீட்டில் இருக்கிறான். சாரி, போத்திபார் வீட்டில் இருக்கிறான். நீங்க அடுத்து வாசிக்கும் போது யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுருவாங்க. அங்கே எழுதி இருக்கிறது, கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்பு. அப்படின்னா எல்லா இடத்திலையும் யோசேப்பு இருக்கிற எல்லா இடத்திலையும் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்பு. போத்திபார் வீட்டில் இருக்கிறான், கர்த்தர் பாருங்க கூட இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலை. ஒருவேளை யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் இருந்தாருன்னா அவர் பார்த்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. இப்படிதான் சில நேரம் என்ன பண்ணோம்? தோணும். ஆனா என்ன நோக்கத்துக்காக அப்படி நடந்தது என்று என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சரி, இது அப்படியே நம்ம இயேசுவிட்ட எங்க பார்க்கலாம்? யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை என்ன செய்யுங்கள்? நம்பும். அப்படியே மேலே இருக்கிற வசனத்தை கவனிங்க, 10வது வசனத்தை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? விசுவாசிக்கவில்லையா? நீங்க அப்படியே பாருங்க, என்ன நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமா, என்ன பாருங்க, அந்த அதிகாரம் முழுவதும்
ஆமா, அங்கங்க நான் பிதாவிலும் பிதா என்னிலும். ஒரு முறை இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? பிதா. அப்ப இயேசு என்ற சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுவாமா? இயேசு என்ற சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறார்? கர்த்தர். இயேசு என்ற சரீரத்துக்குள்ள எப்போது யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அங்க யோசேப்போடு கர்த்தர், இங்க இயேசுவோடு கர்த்தர். அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், இயேசு என்ற சரீரத்துக்குள்ள கர்த்தர் இருந்தார். அப்படின்னா உங்க கூட யார் இருக்கணும்? சொல்லுங்க, உங்க கூட யார் இருக்கணும்? உங்க கூட இயேசு இல்லைன்னா யார் வருவா? உங்க கூட இயேசு இல்லைன்னா யாருங்க வருவா? அப்படின்னா எப்போதும் யார் கூட இருக்கணும்? இயேசு கூடவே இருக்கணும். எதுவும் அமைஞ்சத போறீங்க? இயேசு கூடவே இருக்கணும், இயேசுவை கூடவே வச்சுக்கணும். ஆமா, ஒரு அம்மா இருந்தது, அந்த அம்மா இப்ப இறந்துச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு தோழி உண்டு. என்ன உண்டு? தோழி. அந்த அம்மாவும் பாருங்க அதிகாரத்துல இருந்த அம்மா, கூடவே என்னது தோழி. பேரை கூட சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? தோழின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தோழி. எங்க போனாலும். புரியுதா? சில பேர் பாருங்க, எங்கேயாவது போகும்போது கணவரை கூட கூட்டு போக மாட்டாங்க, அவங்க தோழியை கூட்டு போவாங்க. யார் கூட்டு போவாங்க? தோழி. அப்ப தோழி வடிவுல யார் வரும்? தோழி வடிவுல யார் வருவா? சில நேரங்கள்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், இயேசு என்ற சரீரத்தோடு கர்த்தர் இருந்தார். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறார். அப்ப ஏன் சொல்றாரு? எப்ப என்ன பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டேன்னா இப்ப யாரை பார்த்துட்ட? என் கூட யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். பிதா என்னை தனித்து விடுகிறது இல்லை. என் பிதா என்னை தனியே விடுவதில்லை, என் கூடவே இருக்கிறாரு. நானும் என் பிதாவை விட்டு என்ன செய்யறது இல்லை? விலகிறது இல்லை. இயேசு பிதாவை விட்டு விலகாம இருந்ததுனால 3 வருஷம் ஊழியத்தில் என்ன செய்தார்? கலப்போ என்று கலக்கினார். புரிஞ்சு விடாம சொல்லுங்களேன். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பகுதியிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில அனைத்து பகுதியிலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எப்போது உங்க கூட யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செக் பண்ணணும், கர்த்தர் கூட இருக்காரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்யறாரா? கர்த்தர் கூட இருந்து செயல்படுறாரா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்ப யோசேப்பு கூட இருந்த கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்ற வேலை வரும் பொழுது யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்து என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை உங்களோடு இருக்க நீங்கள் அனுமதித்தார். உங்களோடு இயேசு இருந்து இயேசு உங்கள் மூலமாக கிரியை செய்ய நீங்கள் அனுமதித்தால் வாழ்க்கையில பெரிய ஒரு வித்தியாசமா மாற்றமே என்ன செய்யும்? உண்டாகும். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய ஒரு வித்தியாசமா மாற்றமும் உண்டாகும். சேர்ந்து சொல்லுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல இயேசு என்ற சரீரத்திலே கர்த்தர் இருந்தது போல என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். என்னோடு கர்த்தர் இருந்து செயல்பட்டு என் வாழ்க்கையில மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருகிறார். ராத்திரி சிறைச்சாலையில் இருந்தான் யோசேப்பு. ராத்திரி எங்க இருந்தான்? சிறைச்சாலையில். விடிஞ்சோடனே எங்க வந்துட்டான்?
பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குளிப்புல கிடந்தவன் எங்க வந்துட்டான்? பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்துட்டான். இதுதான் ராத்திரி நடந்த சம்பவம். இரவில நடந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு இரவுல சரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். புரியுங்களா? ராத்திரி நீங்க தூங்கும் போது சரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? யோசேப்பு நினைச்சிருக்க மாட்டான். அவன் சாம பார்த்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. யோசேப்பு உறங்குகிறார். ஆனா யோசேப்புக்காக கர்த்தர் உறங்காமல் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார், செயல்படுகிறார். பயங்கர அதுவுள்ள இருக்கிறாரு, பிஸியா இருக்கிறாரு. ஏன்? இவனை காலையில கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? பார்வோன் அரண்மனையில. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இரவு வேலையில தூங்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் நல்லா உறங்குறேன். எப்படி? நான் நல்லா உறங்குறேன். சில பேர் ராத்திரிலாம் என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது பாஸ்டர். அதனால நான் போய் யாரை பார்க்கிறேன்? டாக்டரை பார்க்கிறேன். அவர் தூக்க மாத்திரையை கொடுத்திருக்கிறாரு. இதை போடுங்க, உங்களுக்கு என்ன வரும்? தூக்கம் வரணும். ஆனா இங்க ஒரு மனுஷன் இருக்கான், யோசேப்பு. அவன் எங்க தூங்கிட்டு இருக்கான்? சிறைச்சாலையில தூங்குறான். ஹாயா தூங்குற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரவில் நான் நல்லா உறங்குவேன். ஆனால் எனக்காக ஒருவர் என்ன செய்கிறார்? உறங்காமல் விழித்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நான் உறங்குகிறேன், எனக்காக அவர் இரவிலே உறங்காமல் விழித்திருந்து எனக்காக என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலையில் விடிந்த உடனே அதை என் கண்களாலே நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேகமா மூன்றாவது குறிப்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37 28. 37 28. வேகமா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம். இந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இப்ப யோசேப்ப எகிப்து வியாபாரிகளிடத்துல எத்தனை 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 காசுக்கு விற்கிறாங்க? எத்தனை வெள்ளிக்காசு? 20. இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கும் எதுக்கு மதிப்பு அதிகம்? வெள்ளிக்கு. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா பொன் வெள்ளி அப்படி வராது. எப்படி வரும்? வெள்ளி பொன், வெள்ளி பொன், வெள்ளி பொன் தான் வரும். 20 வெள்ளி காசுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க? வித்து போட்டாங்க. வித்தது யாரு? யோசேப்பை வித்தது யாரு? அந்நியர்கள் அல்ல. நல்லா இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. யோசேப்பை விற்று போட்டது யார் அல்ல? அந்நியர்கள் அல்ல. யாரு? உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவர்கள். எத்தனை வெள்ளிக்காசு? 20. சரி, இயேசுவுக்கு எத்தனை வெள்ளிக்காசு சொல்லுங்க. வசனம் எங்க இருக்கு? வசனம் எங்க இருக்கு? நீங்க தான் பழைய ஏற்பாடுல தேடிட்டு இருந்தீங்கன்னா இயேசுவை விற்று போட்ட சம்பவம் இருக்காது. மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம். வேக வேகமா எடுத்துக்கோங்க. மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 14, 15, 16. டக்கு டக்குன்னு சீக்கிரமா வேக வேகமா போங்க. 26வது அதிகாரம் 26.
14, 15, 16 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அங்க யோசேப்புக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 20. இங்க இயேசுவுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 30. யோசேப்புக்கு 20, இயேசுக்கு எத்தனை? 30. நான் கூட நினைச்சேன், என்ன யோசேப்புக்கு 20, இயேசுவுக்கு? ஆமா, கொஞ்சம் இயேசுடைய காலத்துல கொஞ்சம் பணவீக்கம் என்ன ஆயிடுச்சு, பண புழக்கம் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு போல. இந்த பண சதவிகிதம் சொல்லுவாங்கல்ல, ஜிடிபியா, பொருளாதார சதவிகிதம். அதனால இப்ப இயேசுவுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. சரி, இதே கம்பாரிசன் வேற யாருக்காவது இருக்கா பைபிள்ல? பழைய ஏற்பாடுல எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்காங்க? யாக்கோபை வித்து போட்டாங்கன்னு எத்தனை வெள்ளிக்காசுன்னு இருக்கா? நோவாவை இத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்கன்னு இருக்கா? வேற யாருக்கா இருக்கா? இல்ல. அதான் சொல்றேன், பழைய ஏற்பாடுல இருக்கிற கதாநாயகர்கள் எல்லோரும் இயேசுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்சிருக்காங்க. ஆனால் யோசேப்பு என்ற கதாநாயகன் மட்டும்தான் 100% இயேசுடைய வாழ்க்கை அப்படியே என்ன பண்றான், அப்படி அபட்டமா பிரதிபலிக்கிறான். இங்க யோசேப்புக்கு 20, இயேசுக்கு எவ்வளவு? 30. விற்று போட்டார்கள். மொத்தமாக சேர்ந்து ஒருவன் விற்று போட்டான். யாரு? ஆதாம். பாவம் செய்து அவனுக்கு பின் வந்த சந்ததி எல்லாரும் யார்கிட்ட வித்துட்டான்? பிசாசு வித்துட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு வந்து ரத்தத்தை விலையாக கொடுத்து, பொறாம சொல்லல, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு, இயேசுவுக்கு 30 வெள்ளிக்காசு. ஆனா உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்குவதற்கு வெள்ளிக்காசு அல்ல, என்னது? ரத்தம். புரிஞ்சு விடாம சொல்லுங்கள, ரத்தம். அங்க யோசேப்பையும் இயேசுவையும் விற்று போட்டார்கள். முதல் மனிதன் நம் எல்லோரையும் விற்று போட்டான், முந்தின ஆதாம். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு பிசாசினிடத்தில் விற்கப்பட்டு அடிமைகளாக இருந்த நம்மை அவன் ரத்தத்தை விலையாக கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படின்னா இயேசு ஏன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார் என்றால், இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு பிரதான ஆசாரியர்களால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிடிக்கப்பட்டால் தான் அவனை கொண்டு போய் யாருடைய கையில ஒப்பு கொடுக்க முடியும்? பிலாத்தினுடைய கையில ஒப்பு கொடுக்க முடியும். பிலாத்தினுடைய கையில ஒப்பு கொடுத்தால் தான் இயேசுவை சிலுவையில என்ன செய்ய முடியும்? அறைய முடியும். இயேசுவை சிலுவையில அறைந்தால் தான் இயேசு ரத்தத்தை என்ன செய்ய முடியும்? சிந்த முடியும். இயேசு ரத்தத்தை சிந்தினால்தான் ரத்தத்தினாலே நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். புரிஞ்சவர் அமைஞ்சவர்களே, யாருடைய வாழ்வை பார்க்கிறோம்? யோசேப்பனுடைய வாழ்வில் யாருடைய வாழ்வை பார்க்கிறோம்? இயேசுடைய. பிரசங்கம் புரிந்து சொல்லுங்க, கையெழுத்து ராமன் சொல்லுங்க. சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தார். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறே வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். என்ன வஸ்திரம்? வேறே வஸ்திரம். வேறே வஸ்திரம். வேறே வஸ்திரம்.
அப்ப யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண வஸ்திரத்தை என்ன செய்திருக்கிறான்? அவன் உடுத்திருக்கிறான். ராஜ சமூகத்துக்கு வருவதற்கு இப்பொழுது அவனுக்கு ஒரு வேற வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. வேற வஸ்திரம். ராஜா முன்னாடி வந்து நிக்க போறான். அதனால அவனை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் அணிந்திருந்த அதே வஸ்திரத்தோடு அவனை கொண்டு வரவில்லை. அவனுக்கு வேறே வஸ்திரத்தை கொடுத்து அணிய சொல்லி அவனை என்ன செய்கிறார்கள்? ராஜாவுக்கு முன்பாக வந்து என்ன செய்கிறார்கள்? நிறுத்துகிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை, என்ன சரப்பணி? பொன் சரப்பணியை, பொன் சரப்பணியை. சரி, வேறே ஒரு வஸ்திரம். யோசேப்புக்கு என்ன வஸ்திரம்? வேறே ஒரு வஸ்திரம். இயேசுவை பிடிக்கும் போது அவர் ஒரு வஸ்திரம் அணிந்திருந்தார். பிலாத்தினிடத்திலே கொண்டு போய் விட்ட உடனே இயேசுவுக்கு வேறே ஒரு வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. மேல் அங்கி. என்ன அங்கி? மேல் அங்கி. மேல் அங்கி. மார்க்கு புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வேகமாக என்ன செய்வோம்? எடுப்போம். மார்க்கு புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துட்டீங்களா? சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி. யோசேப்புக்கு வேறே ஒரு வஸ்திரம். இயேசுவுக்கு சிவப்பான மேல் அங்கி. அப்ப இயேசுவை பாருங்க, பிடிக்கும் போது அவர் அணிந்திருந்த அந்த வஸ்திரம் களையப்பட்டு இப்பொழுது வேறே ஒரு வஸ்திரம். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வரும் பொழுது அவன் அணிந்திருந்த வஸ்திரத்தை களைந்து விட்டு வேறே ஒரு வஸ்திரம். எதுக்கு புரியுது? புரிஞ்சு விடாம சொல்லுங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்வை பார்க்கிறோம்? இயேசுவின் வாழ்க்கை. வஸ்திரம். யோசேப்புக்கு வேற ஒரு வஸ்திரம், இயேசுவுக்கும் வேற ஒரு வஸ்திரம். வஸ்திரம். சரி, இன்னைக்கு வஸ்திரம் அதை உங்களுக்காக எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? நமக்காக எப்படி எடுத்துக்கொள்ள? எப்படி? பரிசுத்தம் என்ற வஸ்திரம். நம்ம எல்லோரும் மேலையும் இயேசு ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். பாருங்க, வெளியே உடலை மறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வஸ்திரம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு வஸ்திரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அதுதான் என்ன வஸ்திரம்? பரிசுத்தம் என்ற வஸ்திரம். எத்தனை பேர் மேல இருக்கு இந்த பரிசுத்தம் என்ற வஸ்திரம்? ஆனா இந்த பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை எப்படியாவது என்ன பண்ணணும்? பிசாசு அதை எடுக்கணும். இவங்களை ஏதாவது ஒரு பரிசுத்த குலைச்சலுக்குள்ள தள்ளிவிட்டு அந்த பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த வெண் வஸ்திரத்தை எடுக்க வேண்டும். பரிசுத்தம் என்ற அந்த வஸ்திரம் அது வெண் வஸ்திரத்துக்கு எப்படி இருக்கிறது? அடையாளமா என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால உங்க மேல ஆவியானவர் போட்டு இருக்கிற அந்த வெண் வஸ்திரமாகிய பரிசுத்த வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலட்டவே கூடாது. அதை இழந்து விடவே கூடாது. ஒரு அமைஞ்சமா ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம்
ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 46வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமா? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது போது 30 வயதாய் இருந்தார். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது எத்தனை வயசு சொல்லுங்க? 30 வயசு. ஏன் 29 வயசுல நிக்க கூடாதா? 31 வயசுல பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு நிக்க கூடாதா? ஏன்னா 30 வயசு யாருக்கு மேட்ச் ஆகணும்? புரிஞ்ச ஒரு ஆமை சொல்லுங்களேன். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில இயேசுவை பாக்குறீங்களா இல்லையா? அடுத்து நான் கொண்டு போற வசனங்கள்லாம் அது ஒரு அடுத்த வாரம் வரும். புரியுது உங்களுக்கு? வேதத்தை எப்படி தியானிக்கணும்? மனதில் அலைப்பாய்தலோடு இல்லை. மனதில் என்ன வேணும்? அமைதி. ஒரு அமைதியில் மனதை நல்லா அமைதிப்படுத்திட்டு என்ன எதை தியானிக்கணும்? வேதத்தை தியானிக்கணும். அப்பதான் வார்த்தையில என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ரைட். யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு, அதை கவனிச்சுக்கோங்க, யாருடைய சன்னதியில்? பார்வோனுடைய. யோசேப்புக்கு 30 வயசு. பார்வோன் சன்னதியிலிருந்து புறப்பட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றான். ஒவ்வொரு பட்டணமா போய் பாருங்க, தானியங்களை பாதுகாக்கிற களஞ்சியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்த வேண்டும். பார்வோனுடைய ராஜ்யத்தை எல்லாம் சுற்றி பார்த்து அதையெல்லாம் என்ன செய்ய வேணும்? அவன் ஃபாலோ பண்ண, அதை வழி நடத்தணும், மேற்பார்வையிடணும், அதிகாரம் செலுத்தணும், வழி நடத்தணும். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்து இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை எடுத்துக்கொள்வோமா? ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டது? சரி, நீங்க யாராவது ஞான ஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டதா? மேல அண்ணாந்து பாத்தீங்களா? ஹலோ, கவனிங்க. நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எடுக்கும் போது வானம் திறக்கப்பட்டதா? சரி, பரவாயில்ல, விடுங்க. அதுக்கப்புறம் வருவோம், விஷயத்துக்கு வருவோம். கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய எத்தனை வயசு? 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று, அங்க பாருங்க, யாருடைய குமாரன்? யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு யாரு? ஏலியின் குமாரன். இந்த யோசேப்பு மரியாளுக்கு கணவராக நியமிக்கப்பட்டிருந்த புருஷன். நான் கேட்கிறேன், இயேசு 29 வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டு போகக்கூடாத ஊழியத்துக்கு? இல்ல 31 வயசுல ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்கு போகக்கூடாதா? யோசேப்பு 29 வயசுல எகிப்தை சுத்தி பார்க்கறதுக்கு போகக்கூடாதா? இல்லைன்னா யோசேப்பு 31 வயசுல எகிப்தை சுத்தி பார்க்கறதுக்கு போகக்கூடாதா? ஏன்னா யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் என்ன வரணும்? மேட்ச். கொஞ்சம் விடாம சொல்லுங்களேன். ஆமா, ஒரே மாதிரி வரணும். சொல்லுவாங்களா? 2 பேரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. இப்ப யோசேப்பும் இயேசு எப்படி இருக்கிறாங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்?
ஆனால் யாக்கோபு யார் மேல ரொம்ப பட்சமா இருந்தான்? சொல்லுங்க, யார் மேல? பின்னாடி கவனிக்கிறீங்களா? யார் மேல ரொம்ப பட்சமா இருந்தான்? யோசேப்பு மேலதான் ரொம்ப. யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு வந்து யாக்கோபு சொன்ன உடனே யாக்கோபுக்கு மறுபடியும் என்ன வந்ததா? ஜீவன் வந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அவ்வளவு பிரியமா இருந்தான் யாக்கோபு யோசேப்பு மேல, அவ்வளவு பிரியமா இருந்தான் யாக்கோபு யோசேப்பு அவ்வளவு நேசிச்சான். இப்ப இயேசு நாட்கள்ல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? இவர் என் நேசகுமாரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பு மேல எப்படி இருக்கிறார்? ரொம்ப பிரியமா இருக்கிறார், ரொம்ப நேசம் வச்சிருக்கிறார். இயேசுவை யார் ரொம்ப நேசிக்கிறார்? பிதா. சரி, உங்களை என்ன ரொம்ப யார் நேசிக்கணும்? யாரை நேசிக்க விடாம பார்த்துக்கணும்? அட சொல்லுங்க. மோசமான சுபாவத்தினால் யார் வந்துடுவா? அழையாத விருந்தாளி. என்ன விருந்தாளி? அழையாத விருந்தாளி. யாரு? முடிக்க போறேன். பிசாசு அழைக்காமல் வருவான், ஆனால் இயேசு அழைத்தால் தான் என்ன செய்வார்? வருவார். புரிஞ்சு விடாம சொல்லுங்களேன். ஏன்? இயேசு வந்து ஒழுக்கத்தின் தேவன். என்ன தேவன்? இயேசு ஒழுக்கத்தின் தேவன். ஆனா பிசாசு யாரு? ஒட்டுமொத்த ஒழுங்கினோம். இயேசு பாருங்க ஜென்டில்மேன். எத்தனை நாம சொல்றோம்? நம்ம சில பேர் சொல்றாங்க ஜென்டில்மேன். இயேசுவ மாதிரி யாரும் ஜென்டில்மேன் கிடையாது. இயேசுவை போல ஜென்டில்மேன் யாரும் இல்ல. இயேசு அழைத்தால் வருவார், பிசாசு அழைக்காமல் வருவார். அப்ப இயேசு உங்களிடத்துல வர வேண்டும் என்றால் நீங்கள் யாரை அழைக்க வேண்டும்? எத்தனை இயேசு அழைக்க ரெடியா இருக்கு? நான் இயேசுடைய பிள்ளை. நீ இயேசுடைய பிள்ளையா இருந்தாலும் யாரை அழைக்கணும்? இயேசுவை. ஏன் இயேசு அழைக்கணும்? இயேசு எப்படி இருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை. ஏன் இயேசுவை அழைக்க வேண்டும்? இயேசு எப்படி இருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை. அப்படி என்றால் உங்கள் இருதயம் வார்த்தை அழைக்க வேண்டும், உங்கள் மனது வார்த்தை அழைக்க வேண்டும், உங்கள் நாவு வார்த்தை அழைக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கை வார்த்தை அழைக்க வேண்டும், உங்கள் குடும்பம் வார்த்தை அழைக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வார்த்தை அழைக்க வேண்டும். கொஞ்சம் வராமல் அங்க யோசேப்புக்கு 30 வயசு. இங்க இயேசுவுக்கு எத்தனை வயசு? 30 வயதிலே அவன் பார்வோனுடைய சன்னதியை விட்டு எகிப்து முழுவதையும் சுற்றி பார்க்க போறான். இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே பாருங்க பிதாவுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன பண்றாரு? புறப்படுறார். பிசாசின் ராஜ்யங்களை இடித்து 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 அவர் யாருடைய ராஜ்யத்தை கட்டினார்? பிதாவுடைய ராஜ்யத்தை கட்டினார். இதற்காகவே நான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரைட். என்ன எடுத்துட்டு போனார் இயேசு? ஊழியம் செய்யும் போது என்ன எடுத்துட்டு போனாரு? ஆனா என்ன எடுத்துட்டு போனாரு? நீங்க நம்ம கையில தான் தடி எடுத்துட்டு போனான்னு நினைச்சாங்க. யோர்தான்ல என்ன எடுத்தாரு? சொல்லுங்க. அது என்ன ஞானஸ்தானம்? சொல்லுங்க, என்ன ஞானஸ்தானம்? தண்ணிக்குள்ள. ஆனா நம்ம பாக்குறோம், கொஞ்சம் பாக்குறோம். எப்படி பாக்குறோம்? குழந்தையா இருக்கும் என்ன பண்றது? அபிஸ்து 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 போ 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 போ. குழந்தையும் வளர, பாவமும் வளர, குழந்தையும் வளர, பாவமும் வளர, குழந்தை குமாரனாக, பாவமும் என்ன ஆக? ஆமா. புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா யூனிஃபார்மோட வந்து என்ன அடிச்சுட்டு இருக்கிறாரு? என்ன அடிக்கிறாரு? யூனிஃபார்மோட என்ன அடிச்சுட்டு இருக்கிறாரு? புரியுதா? யூனிஃபார்மோட அடிச்சுட்டு இருக்கிறார். மூன்று ஞான ஸ்நானம் எடுத்து உடனே எங்க போயிட்டார் இயேசு? பிதாவுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு.
இங்க இருக்கிற அநேகர் என்ன எடுத்துட்டீங்க? ஞானஸ்நானம். டெய்லி எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக விழுந்துருங்க? ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் போறீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் போறீங்க? சில பேர் 12 மணி நேரம் கூட தனக்காக வேலை செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாருங்க, கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு ஆமை நல்லபடியா ஸ்தோத்திரம் போட்டு என்ன செஞ்சிருது, போயிடுது. யார் போவா என் காரியமா? எத்தனை பேர் ஆமையில போறீங்க? ஆமை போட்டு மட்டும் போறது இல்லைங்க, போகணும். என்ன செய்யணும்? போகணும், போகணும். அங்கேயும் 30, இங்கேயும் 30. புரியுது உங்களுக்கு? அங்கேயும் 30, இங்கேயும் 30. யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை என்ன செய்வது? காண்பது. யோசேப்பு பழைய ஏற்பாடு கதாநாயகர், இயேசு புதிய ஏற்பாட்டுடைய பிரதான கதாநாயகர் இல்லையா? இப்ப நம்ம நிறைய கதாநாயகர்லாம் பார்க்கிறோம். ஆமா, இப்போ ஒரு கதாநாயகனுடைய மனைவிலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருச்சு. பேசலையா? நான் நினைக்கிறேன் இன்னும் பேச நினைக்கிறேன். இருக்கிற ஓட்டு வாங்கி இன்னும் கீழே போகும் வரை என்ன பண்ணும்? பேசும். புரியுதா? கவனிங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு பிரதான கதாநாயகர். ஒரு ஆரம்பிக்கிறேன், எப்போதும் அவர் யாரு? கதாநாயகர். நம்ம இங்க வெளியே பார்க்கிற கதாநாயகர் வயசாகிடுது. அவர் நல்ல இளமையா இருக்கும் போது பாருங்க, நல்ல கதாநாயகர் நடிக்கிறாங்க. வயசானதுக்கு அப்புறம் என்ன 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 ரோல் வந்துருது அவங்களுக்கு? என்ன கேரக்டர் வந்துருது? அடுத்த ஒரு கதாநாயகருக்கு அப்பா, அப்படிதானே? ஆனா நம்மாலும் எப்போது இவர் தான் யாரு? கதாநாயகர். ஒரு ஆரம்பிச்சுங்களேன். ஆமா, சிறப்பான கதாநாயகர், விசேஷமான கதாநாயகர். நீங்கள் நானும் யார் தெரியுமா ஆராதிக்கிறோம்? தூக்கு போடுற கதாநாயகர் இல்ல, இல்லையா? நம்ம பார்க்கிறோம் 75 வயசு இருக்கிற கதாநாயகர் நடிக்கிறாரு. இங்க இருந்து பாருங்க, பெரிய கட்டடம், அப்புறம் பக்கத்துல ஒரு கட்டடத்தை என்ன பண்ணணும்? தாண்டணும். புரியுங்களா? ஆமா, என்ன போட்டுருவாங்க? தூக்கு போடுறாங்க இல்லையா? தூக்கு. ஆனா நம்ம கதாநாயகர் வந்து சிலுவைக்கு டூப்பெல்லாம் ஏத்தல. விளக்குதா விளங்கலையா? நம்ம கதாநாயகர் சிலுவைக்கு டூப்பெல்லாம் என்ன செய்யல? டூப்பெல்லாம் ஏத்தல. இதற்காகவே நான் வந்தேன். புரிஞ்சு வராம சொல்லல. 30 வயசு. இன்னொரு சம்பவத்தை நான் வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நீங்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு விலங்கு ஆட்டை என்ன செய்வார்? ஆட்டுக்குட்டியை அடிப்பார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 1 வயசு. ஆட்டுக்குட்டிக்கு 1 வயசு அப்படின்னா மனுஷனுக்கு எத்தனை வயசு? 30 வயசு. அந்த ஆணுக்கு 1 வயசு அப்படின்னா மனிதனுக்கு எத்தனை வயசு? 30 வயசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? அதனால ஒரு சின்ன வாலிபுல இருக்கும் போது, அப்ப 30 வயசுல தான் இயேசு ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார். அதனால நான் எப்பதான் போவேன்? ஒரு வீட்டுல அம்மா 30 வயசு நான் சர்ச்சுக்கு வருவேன், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யக்கூடாது? கூட்டக்கூடாது அப்படி யார் சொல்லிடுறாரு? வேகமாக ஒரு வசனத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் நாம் தொடர போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24, 23 வசனத்தை கவனிங்க. 24, 23 வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24, 23 வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அவனை எடுத்து அந்த குழியில போட்டாங்க. யோசேப்பை தூக்கி எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அப்ப அவன் அணிந்திருந்த பல வருடமான அங்கியை அவர்கள் கலட்டி சரி, நம்ம எப்படி வச்சுக்கலாம்? ஆமா, 23, 24 அப்படி வரலாம். சரிங்களா?
ஆதியாகமம் 37 அதிகாரம் 23, 24. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கலட்டி அவனை எடுத்து அந்த அந்த குழியிலே போட்டு. சரி, இந்த சம்பவம் எப்படி இயேசுவுக்கு இது இணையாகுது, எப்படி மேட்ச் ஆகுது? யோவான் புஸ்தகம் 19 அதிகாரம் 23 வசனம். யோவான் 19 யோவான் 19:23. வாசிங்க யாராவது வேகமா. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரம் பல வர்ணமான வஸ்திரம். அப்படின்னா அது விலையேற பெற்ற வஸ்திரம். எப்படியாப்பட்ட வஸ்திரம்? விலையேறப்பட்ட வஸ்திரம். அப்புறம் யோசேப்பு தூக்கி எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அப்ப யோசேப்பை தூக்கி குழியில் போட்டார்கள். அங்கே யோசேப்பை தூக்கி குழியில் போட்டார்கள். இங்கே இயேசுவை தூக்கி எதிலே போட்டார்கள்? சிலுவை மரத்தில் போட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? அங்கே யோசேப்பை தூக்கி குழியில் போட்டார்கள். இங்க இயேசுவை தூக்கி எங்க போட்டார்கள்? சிலுவை மரத்தில் போட்டார்கள். யோசேப்புடைய பலவர்ணமான வஸ்திரத்தை அவர்கள் கலட்டி, அதாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். இங்க அந்த பின்பகுதி அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் என்ன செய்யப்பட்டிருந்தது? நெய்யப்பட்டிருந்தது. அந்த நாட்கள்ல யூதர்கள் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு வஸ்திரம் பாருங்க, இடையில தையல் இல்லாம, இடையில இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையல் துணியை குறைஞ்சிருச்சு. புரியுதா? என்ன குறைஞ்சிருச்சு? ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ காது குத்து. என்ன குத்து? காது குத்து. ஆமா, சில சகோதரிகள் பாருங்க ஒரே யூனிஃபார்ம்ல என்ன பண்றாங்க? ஆமா ட்ரெஸ். ஆமா நம்ம ட்ரெஸ் பார்த்தா இந்த ஜன்னல் வச்சதா? என்ன வச்சதா? போதும். என்ன வச்சதா? ஜன்னல் வச்சுதான். இன்னும் சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் பாருங்க, அவன் பசங்கள்லாம் பேண்ட்டு. ஆமா, பசங்கள் போட்டது போய் இப்போ பிள்ளைகளும் அதே மாதிரி. ஆமா, அங்கங்க என்ன பண்ணிருக்கு? ஆமா, கிழிஞ்சி தொங்கிட்டு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட என்ன பண்ணிருக்கிறேன்? அவன் இங்க தொங்க, இங்க தொங்க, அங்க தொங்கும். அவ ஒருத்தர் பார்த்து என்ன கேட்டார், எப்ப தம்பி ஏதாவது நாய் பிடிச்சி என்ன பண்ணிடுச்சு? கடிச்சிருச்சா? ட்ரெஸ் எல்லாம் கடிச்சிருச்சாப்பா அப்படின்னு. மேலே இருந்து கீழே ஒரே நெய்யல். அப்படின்னா வசதியான யூதர்கள் தான் அப்படியாப்பட்ட வஸ்திரத்தை என்ன செய்வார்கள்? அணிவார்கள். இப்போ ஒரு கேள்வி, இயேசு வசதியானவரா ஏழையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வசதியானவரா ஏழையா? நீங்க யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க. அப்படி நீங்க எப்படி இருக்கணும் வாழ்க்கையில? வசதியில கையை தூக்குங்க. வசதியில நல்லா கையை தூக்குங்க. நீங்க வசதி 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 சொல்ல 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 மனதில் இருக்கிற ஏழ்மை புத்தியில என்ன பண்ணிடும்? ஓடிடும். ஒரு சொன்னாரு, என்னதான் உருண்டு பரண்டாலும் ஒற்றதான் என்ன செய்யும்? ஒட்டும் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் உருண்டு பரடுவேன், எல்லாமே எனக்கு என்ன பண்ணிடும்? ஒட்டிடும். ஒரு ஆமை சொல்லுங்களேன், உனக்கு ஒட்டாது, எனக்கு என்ன பண்ணிடும்? ஒட்டிடும். ஓட்ட ஒட்டி இருக்க கொஞ்சம் சேர்ந்து யார்ட்ட ஒட்டிடும்? எனக்கே ஒட்டிடும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஏன்னா எங்காலும் வசதியான ஆளு. ஒரு ஆமை சொல்லுங்க. எங்காலும் என்ன ஆளு? எங்காலும் எங்க யாரும் நினைச்சுக்கிறாதீங்க, உங்க நம்ம எல்லாருடைய ஆளு. ஆமை சொல்லுவோமா? யோசேப்பை தூக்கி குழியிலே போட்டார்கள். இயேசுவை தூக்கி சிலுவை மரத்திலே போட்டார்கள். யோசேப்புடைய பலவர்ணமான வஸ்திரத்தை என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள்.
இயேசுவினுடைய மேல் அங்கி, மேலே இருந்து கீழே ஒரே தையலாய் நெய்யப்பட்ட விலை உயர்ந்த அங்கி என்ன செய்தார்கள்? அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி பாருங்க, அப்படியே மேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஆமா, அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். கடைசி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா? வரும் பொழுது யாருடைய எலும்பை கொண்டு வந்தாங்க? எகிப்தை விட்டு வெளியே யாருடைய எலும்பை கொண்டு வந்தாங்க? யோசேப்புடைய எலும்பை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கண்களை மூடுவோம், செபிப்போம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், செபிப்போம்.